Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியில் மாற்றத்தின் முன்னோடி மாணவர் வழிகாட்டி என்ற பெயரில் திமுக அமைச்சர் ரகுபதியின் மகன் அண்ணாமலை மாணவர்களிடையே பிரச்சாரம் செய்து வருவது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ரகுபதியின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி புதுக்கோட்டை முதன்மை கல்வி அலுவலர் சண்முகம், அறந்தாங்கி மாவட்ட கல்வி அலுவலர் ஜெயந்தி ஆகியோரின் உதவியுடன் ஆலோசனை என்ற பெயரிலும் மாணவர்களுக்கு உதவுகிறோம் என்ற பெயரிலும் 10க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் ஸ்டாலின், உதயநிதி, ரகுபதி ஆகியோரின் படங்கள் கொண்ட பேனர்களை வைத்து பிரச்சாரம் செய்து வருகின்றார். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி மாணவர்களிடையே பிரச்சாரம் செய்து வரும் அமைச்சர் ரகுபதி, அவரது மகன் அண்ணாமலை ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் விஷத்தன்மை கொண்ட கதண்டுகள் கடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார். கோமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் மற்றும் செல்லப்பெருமாள் ஆகிய இருவரும் குளத்தங்கரையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது வெயிலின் காரணமாக கூண்டை விட்டு வெளியேறிய விஷக்கதண்டுகள் இருவரையும் துரத்தி கடித்துள்ளது. இதில் பலத்த காயமடைந்த ராஜேந்திரன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில், செல்லப்பெருமாள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஆக்கிரமிப்பை அகற்ற வந்த ஜேசிபி வாகனம் மீது ஏறி அடாவடி செய்த பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. ராசிபுரம் அடுத்த காந்தி நகருக்கு செல்லும் சாலையில் சில நபர்கள் கம்பி வேலி அமைத்து பாதையை ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறப்படுகிறது. ஆக்கிரமிப்பை உடனடியாக அகற்றக் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து ஆக்கிரமிப்பை அகற்ற ஜேசிபி வாகனம் வந்த நிலையில் இருதரப்பு பெண்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து ஆக்கிரமிப்பில் இருந்த பாதை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வழிவகை செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஆற்றில் மூழ்கி சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொழிஞ்சிவாடி தட்சிணாமூர்த்தி கோவில் பின்புறம் உள்ள அமராவதி ஆற்றில் குடும்பத்துடன் குளிக்க சென்ற 15 வயது சிறுமி திடீரென ஆழமான பகுதிக்கு சென்று நீரில் மூழ்கி காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு ஆற்றில் இருந்து மீட்கப்பட்ட சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்திருக்கின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் அருகே 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த தலைமை ஆசிரியருக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஒட்டன்சத்திரம் பகுதியில் 10 வயது பள்ளி சிறுமிக்கு தலைமை ஆசிரியர் முருகன் என்பவர் பாலியல் தொல்லை அளித்து மிரட்டியதாக தெரிகிறது. இதையடுத்து போக்சோ வழக்கில் பிடிப்பட்ட அவருக்கு போக்சோ சிறப்பு நீதிமன்றம் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 2,02,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு அளித்துள்ளது.